Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இப்போ என் கையில இந்த ஒரு 500 ரூபாய் இருக்கு பாருங்க. 500 ரூபாய் நோட்டு தான் இங்க பாருங்க, இப்படி தெரியும். 500 ரூபாய் நோட்டு தான். இந்த ஒரு 500 ரூபாய் என் கையில இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல பிக்சட் டெபாசிட்டர்ல போடுறேன். அதாவது வந்துட்டு எஃப்டில நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எஃப்டில போட்டுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு அந்த பணம் சேஃபாக இருக்கும், எனக்கு மாதம் மாதம் வந்துட்டு எனக்கு வட்டி வந்துக்கிட்டே இருக்கும், ஜாலிடா அப்படின்ற மாதிரி நான் போய் நிம்மதியாக தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருடம் கழித்து இந்த ஒரு 500 ரூபாயை நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய மதிப்பு வெறும் 250 ரூபாயா மாறுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. குழப்பமா இருக்குல்ல? வீடியோவை முழுமையாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கும் புரியும். என்னங்க சொல்றீங்க, பேங்க்குக்குள்ள திருடங்க யாரும் வர முடியாது, பேங்க்கும் ஓடி போகாது, அப்படி போனாலும் நமக்கு அதுக்கு பாதுகாப்பு இருக்குது, 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது எஃப்டியில், ஸோ எப்படி இந்த பணம் குறையும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இன்ஃப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பணவீக்கம். ஸோ இந்த பணவீக்கம் தான் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குது. ஆமா, இது எப்படி பார்க்குது, என்ன மாதிரி பார்க்குது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் என்கிட்ட நிறைய பேர் நிறைய விதமா கேள்வி கேட்டாங்க. அதுல முக்கியமா இந்த ஹெட்ஃபோன் ஒரு நாள் என் கழுத்துல இருந்தா, ஸோ இதை பார்த்துட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இது என்னது பிரதர், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்ப பாரு நானும் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இதை போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதாவது OnePlusஓட நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோனுங்க, அதாவது நெக் பேண்ட்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இது உங்களுக்கு வேணும்னா ஸோ சைடில் லிங்க் வரும், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஸோ என்கொயரி பண்ணியாவது பாருங்கள். உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா காசு இருக்க டைமில் வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது எஃப்டி அப்படின்றத குறை சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. எஃப்டி பாதுகாப்பானது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் ஏன் எஃப்டியை நோக்கி போறாங்க, அதுக்கு 3 காரணங்கள் அப்படின்றது சொல்லப்படுது. அந்த 3 காரணங்கள் என்னன்றதை இப்ப பார்த்தரலாமா? முதல் விஷயம் என்னன்னா உத்தரவாதம் தாங்க. அதாவது கேரண்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் வந்து எழுதியே கொடுத்துரும், அதாவது இது போல உங்களுக்கு இவ்வளவு வந்துட்டு ரிட்டர்ன் வருங்க நீங்க எஃப்டில போட்டிருக்கீங்கன்னா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்துட்டு பேங்க் எழுதியே கொடுத்துரும். அப்புறம் கேபிட்டல் சேஃப்டி அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் குறிப்பா நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் தினசரி ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த தினசரி ஏற்றம் இறக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் அந்த ரிஸ்க்லாம் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம நிம்மதியாக இருக்கலாம், பேங்க் கண்ணு முன்னாடியே இருக்குதுப்பா, ஸோ பேங்க் முன்னாடி இருக்குது, நம்ம பணமும் பத்திரமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிம்மதியாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ இது 2வது விஷயம். ஸோ அடுத்தது அவசர தேவைக்கு லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அவசர தேவைக்கு அந்த பணத்தை நம்ம எப்போ வேணா வந்துட்டு விட்ரா அப்படின்றது பண்ணலாம். ஆனால் அப்படி விட்ரா பண்ணும்போது சின்ன ஒரு பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு போடுவாங்க. அது பெருசா நம்மளே வந்துட்டு எந்தவித தாக்கம் அப்படின்றது கொடுக்காது. ஸோ முதல்ல இந்த 3 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தான் வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு பணம் சேஃப்டியா இருக்குது, மாசம் மாசம் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற மாதிரி இருக்கு, இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவை பணம் வர்ற மாதிரி இருக்கு, இல்லை வந்துட்டு ஆஃப் இயருக்கு ஒரு தடவை பணம் வர்ற மாதிரி இருக்கு, இல்லை 1 இயருக்கு ஒரு தடவை பணம் வர மாதிரி. இந்த மாதிரி நான் என்னென்ன எனக்கு தேவையோ அதன்படி வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ என் கண்ணு முன்னாடியே அது இருக்குது, எனக்கு வந்துட்டு இந்த மாசம் வந்துட்டு எவ்வளவு வரும், அதிகமா வருமா கம்மியா வருமா அப்படின்ற மாதிரி பதட்டம் இல்லை. அதனாலதான் நடுத்தர மக்கள் எல்லாருமே இதை தேடி ஓடுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. பர்ச்சேசிங் பவர் தான் இதுல முக்கியமா வந்துட்டு பார்க்கப்படுதுங்க. ஸோ அதுதான் இப்ப நம்ம அலசி ஆராய போறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா இதுல ஒரு பிளாஷ்பேக் அப்படின்றதும் இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இதுல இருக்கக்கூடிய உண்மையான நிலவரத்தை ஆராய நம்ம ஒரு 14 வருஷம் பின்னாடி நோக்கி போயிடலாம். ஸோ 14 வருஷம் பின்னாடி நோக்கி போகிற மாதிரி இருந்தா 2012 வச்சுக்கோங்களேன். 2012 காலகட்டத்தில் எஸ்பிஐல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எஸ்பிஐல உங்களுக்கு எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடும்பொழுது 9.25% அதிகபட்சமாக கொடுத்தாங்க. அதாவது 9ல இருந்து 9.25% வந்துட்டு கொடுத்தாங்க. அப்பத்திய நிலவரப்படி நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் எஃப்டியில் போடுறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் இது அது இதுன்னு லொஸ்க்குன்னு போக உங்களுக்கு 600 ரூபா உங்களுடைய கையில உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துடும். ஸோ வட்டி உங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கான வட்டி அப்படின்றது 600 ரூபா மாசம் வந்துட்டு வந்துடும். அந்த ஒரு வருமானம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு சின்ன சின்ன செலவுகளை சமாளிக்கிறதுக்கு போதுமானதா இருந்தது. ஆனா இப்ப அப்படியே வந்துட்டு பின்னோக்கி போற மாதிரி இருக்குது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி இன்னைக்கு வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 இருங்க அது கரெக்டா சொன்னேன் இல்லைங்களா, 6.5ல இருந்து உங்களுக்கு 7% வரை எஃப்டிக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. சரி, இப்போ இன்னைய நிலவரப்படி நான் என்ன பண்றேன்னா ஒரு 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் வந்துட்டு எஃப்டியில போறேன்.
அப்போ இன்னைய நிலவரப்படி எனக்கு எவ்வளவு எனக்கு வட்டி வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா 500 ரூபா தான் கிடைக்குது. இன்னைய நிலவரப்படி முதல்ல எவ்வளவு இருந்ததுன்னா 2012 காலகட்டத்தில் 9ல இருந்து 9.25% அப்படின்றது இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறது 6.5ல இருந்து 7% அப்படின்றது வருது. அப்ப எனக்கு 600 ரூபாய் கிடைச்சது, இப்ப எனக்கு 500 ரூபா தான் கிடைக்குது. அப்ப இது உங்களுக்கு புரியுதா? உண்மைத்தன்மையை பார்த்துடலாங்களா? அதாவது ஃபேக்ட் செக் பண்ணும்பொழுது இதுல வந்துட்டு இது ஒரு தோராயமா நான் சொல்றேன், நான் எதுவுமே அக்யூட் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்தியாவோட சராசரி வந்துட்டு பணவீக்கம், அதாவது இன்ஃபிளான்டேஷன் ரேட் அப்படின்றது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 5ல இருந்து 6% மாறுது. அப்படி மாறும்பொழுது இதை நீங்க தோராயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இந்த வருஷம் விற்கக்கூடிய பொருள் அப்படின்றது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 106 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ இப்ப இருக்கிற நிலவரப்படி 7% அப்படின்றது நமக்கு எஃப்டில இருந்து ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் வரும்பொழுது நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி 6% அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதுல வந்துட்டு கழிஞ்சிருது. அந்த 6% பணவீக்கத்துல கழிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1% அப்படின்றது தான் நமக்கு வந்து ரிட்டர்ன், அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸா வந்துட்டு நமக்கு வருது. டாக்ஸ் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. மேபி இது கூட வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 20ல இருந்து 30% வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இதுலயும் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா எஃப்டி பக்கமே போகக்கூடாது போல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களேன்னு சொல்றீங்களா? இது நானும் சொல்லல, நான் வந்துட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இது எஃப்டியில் நீங்கள் போடுங்க இந்த மாதிரி அது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ முக்கியமானது எஃப்டி அப்படின்றது இது ஒன்றுத்துக்குமே இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. எஃப்டியோட நல்லது இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் இங்கே லிஸ்ட் அப்படின்றது எடுத்து வச்சிருக்கிறேன். எஃப்டி நமக்கு தேவையானது தான். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு எனக்கு வந்துட்டு ஒரு அடுத்த 6 மாசத்துல எனக்கு அந்த பணம் தேவைப்படும். என் கையில இருந்தா செலவாயிடும். அப்ப அந்த பணத்தை நான் எஃப்டியில் வைக்கும்போது எனக்கு ஒரு அவசர தேவைக்கு பணமும் இருக்கு, அதுக்கான வட்டி விகிதம் அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால ஒரு அவசரம், நான் ஒரு 6 மாசத்துல எனக்கு ஒரு நீடட் இருக்குன்னா அப்ப இந்த ஆப்ஷன் அப்படின்றது. குறுகிய காலத்துல, அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இல்ல 2 வருஷத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறேன், இல்ல நான் வேற ஏதாவது பொருள் வாங்க போறேன், ஸோ அது வரைக்கும் இந்த காசு என் கையில இருந்ததுன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ப எஃப்டியில் போட்டால் அதுல ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நான் ரிஸ்க் எடுக்கவே விரும்பலை. நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனியர் சிட்டிசன். ஸோ வருமானம் எனக்கு வருது ஒரு லாங் டைமில், அதாவது கடைசி காலகட்டத்தில் ஏதோ வட்டி வருது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா ஸோ அவங்க தாராளமாக வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு எஃப்டியில் வந்துட்டு போடலாம். பட் யங்ஸ்டர் அப்படின்றவங்க நான் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் இதனால நான் ஒரு லாபம் எடுக்க போறேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. யாராவது உங்களுக்கு வந்துட்டு இந்த லீகல் அட்வைசர், செபி ரெஜிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் அணுகி அவங்க மூலியமா இதை வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றதுக்குள்ள கொண்டு போங்க. முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால குறிப்பு எடுத்து வச்சுட்டேன். அதாவது நீங்க ஒரு 20 வயசு, 30 வயசு அல்லது ஒரு 40 வயசு இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இளைஞர்களாக இருக்கிறீங்கன்னா பணத்தோட ஒரு பகுதியை வந்துட்டு எஃப்டியில் வைக்கலாம். ஸோ அது பெருசா எந்த தப்பு அப்படின்றது வந்துட்டு கிடையாது. ஆனா இதுல நீங்க வந்துட்டு நீண்ட கால உங்களுக்கு முதலீடு நல்லா வரணும், ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா பல விலைவாசிகளை தாண்டி வளரணும். உங்களுடைய பணம் வந்து விலைவாசி எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அப்புறமேட்டுக்கு பிபிஎஃப் அப்படின்றது இருக்கு, தங்கம், கோல்டு அல்லது நல்ல பங்கு, அதாவது வந்துட்டு ஸ்டாக் முதலீடு செய்ய நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு கத்துக்கோங்க. பணத்தை நம்ம எங்கேயாவது முதலீடு செய்ய போறோம் அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ எஸ்ஐபியோ எதுல போறோம்னாலும் சரி, அதாவது நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர்டாக பார்த்து, நான் செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் வந்துட்டு இருக்கிறேன் நான். ஸோ அதனுடைய அனுபவம். ரெண்டாவது, நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எஸ்ஐபினா என்ன இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரேன், அதை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோவில் பேசுனதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட அப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இது எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, நீங்கள் போய் இதில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது மட்டும்தான். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேசலாம், நான் இன்னும் எதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றத வந்துட்டு கீழே மறக்காம, இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டது கடுகளவு தான். இதை விட பெருசாக நிறையா கற்றுக்கிட்டவங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஒருவேளை ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் பேசலாமா உங்கள் சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆல்வேஸ் வெல்கம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடியோவை கூட அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பலாம், அப்படி இல்லை ஒரு ஆடியோவை கூட அனுப்பலாம். ஸோ அதை பற்றி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.